குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்டம்ஸ் ஆர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவல் நேச்சருக்கு அடுத்த டாபிக் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யார் ப்ரொப்போஸ் பண்ணால், போர்ஸ் பாசிலேட்ஸு, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் எனி nth ஆர்பிட்டு, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டு, அப்புறம் எனர்ஜி ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான், அயனைசேஷன் எனர்ஜி, எக்ஸைட்டேஷன் எனர்ஜி பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Rutherford alpha particle scattering experiment. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய ஃபிசிஸ்ட் நிறையா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ரூதர்ஃபோர்ட் தான் பண்ணுறாரு. இது ஒரு நியூக்ளியஸு. இந்த நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து ZT. ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை இந்த கோல்டு ஃபாயிலில் வந்து பம்பார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, மோஸ்ட் ரேஸ் பாஸ் த்ரூ the rays passed through the atom, showing most of the space is empty. சென்டரில் போன ரேட்ஸ் வந்து deviated by 180 degree. அதாவது சென்டரில் போன ரே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் போயிட்டு அப்படியே வந்து ரீட்ரேஸ் பண்ணிடுச்சு பார்த்து. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ன்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, அதுதான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் பாயிண்ட், ரேஸ் அட் த ends scattered by some angle. இதை ஃபைன் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ரைட், angle of scattering showing presence of negatively charged particles on the outer corners. ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து distance of closest approach. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, இந்த நியூக்ளியஸ் பக்கத்தில் எவ்வளோ நியர்பை இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போயிட்டு டிஃப்ளெக்ட் ஆகி வந்தது, அதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சோட ஃபார்முலா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எழுதிக்கலாம், மைனஸ் ZT இன்ட்டு 2E பை D. ஸோ இதுலேருந்து டிஏ நீங்கள் என்னென்ன எழுதலாம்னா 2ZE ஸ்கொயர் பை 4 எப்சிலான் நாட் E. இதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இம்பேக்ட் பெராமீட்டர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது. impact parameter. ஓகே, சரி. இம்பேக்ட் பெராமீட்டர் அப்படின்றது என்னன்னா, distance between அது எப்படி டிஸ்டன்ஸு, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு பிட்வீன் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் அண்ட் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ், விச் மீன்ஸ் இதான் உங்கள் நியூக்ளியஸ்னு வைங்க. ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ ரேஸ் வந்து இப்படிலாம் இன்சிடெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பேக்ட் பெராமீட்டர்னு சொல்கிறோம். இந்த இம்பேக்ட் பெராமீட்டருக்கு ஃபார்முலா theta by 2
by 4 pi epsilon naught E. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ஃபார் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங். அடுத்தது போர்ஸ் பாசலேஜ். போரோட ஃபர்ஸ்ட் பாசலேட்ஸ் வந்து all electrons revolve around the nucleus in circular orbits. அதுவும் circular non-radiating stationary orbits. Second postulate, angular momentum is an integral multiple of h by 2 pi. ஸோ ஆங்குலர் மொமெண்டமை நீங்கள் எம்பிஆர்னு எழுதலாம். தேர்ட், ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்லிருந்து ஒரு லோவர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் பண்ணும்போது இட் எமிட்ஸ் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டடோட ஃபார்முலா வந்து இப்போ எல்லாருமே வந்து ஏதோ என்னன்ற ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராங்கன்னா n இன்ட்டு n-1/2. இதே NFலேருந்து NIக்கு வராங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட் would be by 2. இதுதான் ஃபார்முலா ஃபார் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட். ஓகே, அடுத்தது velocity of nth orbit. ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் வேறு வேறு வெலாசிட்டி இருக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கு இல்லையா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் எனி nth ஆர்பிட்டுக்கு என்ன ஃபார்முலானா n/z into c/137. இந்த 1/137 ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டோட ஃபார்முலா ஒரே நிமிஷம், இது z/n. n square by z r0, where r0 is 0.53 Armstrong. 529 புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் 53ன்னு. இந்த r0 பேர் போர்ஸ் ரேடியஸ். அப்புறம் டெல்லியோட ஃபார்முலா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ எனர்ஜி லெவல்ஸ். ஒன் பை NF ஸ்கொயர் மைனஸ் 1/ni ஸ்கொயர். இதிலிருந்து நீங்கள் டெல்லியை வந்து hc/λன்னு எழுதலாம். z ஸ்கொயர் இருக்குது. 1/nf ஸ்கொயர் மைனஸ் 1/ni ஸ்கொயர். hc டிவைட் ஆச்சுன்னா 1/λ. இட் இஸ் கால்ட் அஸ் வேவ் நம்பர் which is z square r 1/nf square minus 1/ni square போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். n1 2 3 4 5 6 so on till infinity இருக்கு. ஓகே,
இப்போ இன்ஃபினிட்டியிலிருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வந்தது அப்படின்னா we call this as Lyman series. இது பேர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆனால் we call this as Balmer series. This is called as passion. இது bracket. இது fund. லைமன் வந்து என்ன இதில் இருக்கும் அப்படின்னா யூவி. இது யூவி பாதி விசிபிள். இது ஐஆர் ரீஜன். இது ஃபார் ஐஆர். இதுவும் ஃபார் ஐஆர். ஓகே, இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா வேவ் நம்பர் கேட்பாங்க, இல்லை வேவ் லென்த் கேட்பாங்க. லைமன் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலானா என்எஃப் எல்லாமே ஃபைனலாக ஒன்னுன்ற எனர்ஜி லெவலில் தான் வருது. எங்கேருந்து வருது அப்படின்னா they can come from 2, 3, 4 up to infinity. அப்போ இந்த 1 by lambda which is nu bar is equal to ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னால Z1. ஸோ R square into R பேர் வந்து ரெட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட், சாரி R into 1 by NF 1 square minus 1 by NI square. NI தான் நீங்கள் வந்து 2, 3, 4 இந்த மாதிரி எதில் வந்து வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இப்போ இந்த லேம்டா மினிமம் லேம்டா மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ லைமன் சீரீஸ்க்கு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இன்ஃபினிட்டியிலேருந்தும் 1க்கு வரலாம், 2லேருந்து 1க்கு வரலாம். இன்ஃபினிட்டியிலேருந்து 1க்கு வரும்போது எனர்ஜி வந்து மேக்ஸு. அப்போ வேவ் லென்த் வந்து மினிமம். பிகாஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அதே மாதிரி 2லேருந்து 1 வரும்போது எனர்ஜி இஸ் மினிமம், வேவ் லென்த் இஸ் மேக்ஸிமம். ஸோ இந்த லேம்டா மேக்ஸ் லேம்டா மினிமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் வந்து லேம்டா மினிமம் மேக்ஸ் போடும்போது என்ஐ வந்து யூ கேன் டேக் இட் அஸ் இன்ஃபினிட்டி, என்எஃப் வந்து யூ கேன் டேக் இட் அஸ் 1. ஸோ இதே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 by lambda max is equal to Rன்னு வரும். ஸோ லேம்டா மேக்ஸை வந்து நீங்கள் 1 by Rன்னு எழுதலாம். ஒவ்வொரு வாட்டியும் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ வி ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் லேம்டா மேக்ஸ். லேம்டா மேக்ஸோட ஃபார்முலா வந்து NF square by R. ஸோ லைமனுக்கு வந்து NF வந்து எல்லாமே ஃபைனலாக 1க்கு வரும். பால்மர்ன போது எல்லாமே 2 வரும். ஸோ NF வந்து 2. அதே மாதிரி லேம்டா மினிமம்க்கு ஃபார்முலா NF square into NF plus 1 the whole square by 2 NF plus 1 into R. இந்த ஃபார்முலாவும் முக்கியம். ஸோ லேம்டா மினிமம் அண்ட் லேம்டா மேக்ஸிமம்க்கு ரிலேஷன் இருக்குது. லேம்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு NF plus 1 the whole square by 2 NF plus 1 into லேம்டா மேக்ஸ்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பால்மர் சீரீஸ் எழுதணுன்னா சேம் ஃபார்முலா 2 ஸ்கொயர் போட்டுக்கணும் பால்மர். ஏன்னா எல்லாருமே ஃபைனலாக 2க்கு வருது. ஸோ என்ஐ வந்து என்னவாக இருக்கும் ஃப்ரம் 3, 4, 5 ஸோ ஒன். அப்புறம் பேஷன் போடும்போது 1 by 3 ஸ்கொயர் மைனஸ் 1 by NI ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ நீங்கள் ஃபண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஒரு ஆட்டமில் இருக்கிற வேலன்ஸ் ஆர் த இன்னர் மோஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ N1 போட்டிங்கன்னா எனர்ஜி வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு வந்து -13.6. ஸோ இந்த எலக்ட்ரானை நீங்கள் இன்ஃபைனைட் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரிமூவிங் இட். ஸோ எனர்ஜி அசோசியேட்டட் when you take it to an infinite energy level is 0. அப்போ நீங்கள் அதோட டோட்டல் எனர்ஜி 0வாக இருந்தால் தான் அதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து -13.6ன்னு தெரியும். அப்போ எவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அயனைஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸைட் பண்ணலாம். அயனைஸ்னால் இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ரிமூவிங்.
எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா அதோட எனர்ஜிக்கு ப்ளஸில் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி அதுக்கு வந்து -13.6 இருக்குது. இப்போ நீங்கள் +13.6 கொடுத்தீங்கன்னா தான் டோட்டல் எனர்ஜி 0 ஆகும். இட் இஸ் டேக்கன் டு இன்ஃபைனைட் லெவல். ஸோ இது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. எக்ஸைட்டேஷன் எனர்ஜிக்கு ஃபார்முலா ni² - 1/nf². உங்களுக்கு மைனஸ் வேணாம் அப்படின்னா 1/nf² - 1/ni². வர ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும். ஸோ எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அதை பொறுத்து ப்ளஸ் மைனஸ் மாறும். ஓகே, இவ்வளோ தான் சாப்டர். இன்னொன்று எதுவும் சொல்லணும்னு நினச்சேன். எனர்ஜி ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா? பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டு கைனட்டிக் எனர்ஜி இஸ் டு டோட்டல் எனர்ஜி. -2 is to 1 is to -1 இருக்கும். இது பார்த்துக்கோங்க. ஓகே, first question. The diagram shows energy levels for an electron in a certain atom. Which transition represents emission of photon? Emission of photon na inge கீழ இருந்து மேலே போனால் absorption. So photons emit ஆகணும்னா அது emit higher energy levelலேருந்து சின்னதுக்கு வரணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இங்கே எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மி, இங்கேயும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மி. இதுக்கு தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ கிராஃப் 3ல தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கிற ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். ஓகே, அடுத்தது in the Rutherford scattering experiment what would be the correct angle for alpha particle scattering for impact parameter to be 0? ஸோ இதான் உங்கள் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. இதான் நியூக்ளியஸில் சென்டரில் வர லைனு. இப்போ வேறு எங்கே போனாலும் இம்பேக்ட் பேராமீட்டர் வந்து நான்-0. ஓகேவா? எது வழியாக போனால் மட்டும் இம்பேக்ட் பேராமீட்டர் 0னா சென்டரில் போகிற ரேஸ்க்கு மட்டும்தான் இம்பேக்ட் பேராமீட்டர் 0. ஸோ சென்டரில் போகிற ரேஸ் என்ன ஆகிட்டும், ரிப்பல் ஆகி அதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணும். ஸோ அதோட கரெக்ட் ஆங்கிள் ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் ஹேஸ் டு பி 0 degree. ஓகே, ஓகே, அடுத்தது an alpha particle of energy 5 mega electron volt is scattered through 180 degree by a fixed uranium nucleus. The distance of closest approaches. Scattered by 180 degree na சென்டரில் போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அது பக்கத்தில் போக முடியாது. there would be some closest distance which it will go. இந்த distance of closest approach ஓட ஃபார்முலா 1/4πε0 ZE² by kinetic energy E இல்லையா? இது 9 × 10⁻9 எழுதலாம். 2ZE² into 2 into alpha particle scattering வந்து கோல்டு ஃபாயிலில். ஸோ அதோட நம்பர் வந்து 69 into E² வந்து ஹோல் ஸ்கொயர் பை எனர்ஜி வந்து 5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுவோன்னா 1 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 17 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரவுண்டிங் ஆஃப் 14 வரும். ஓ, யுரேனியம் நியூக்ளியஸ்னு கொடுத்துருக்கானா? சாரிம்மா, யுரேனியம் நியூக்ளியஸ்னால் 92 இல்லையா அட்டாமிக் நம்பர்?
இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, பேலன்ஸ் 4, 8 5s are 40, பேலன்ஸ் 20 வரும், 18.4 வரும். ஓகே, ஸோ 18 into 18.4 into இது கேன்சல் பண்ணிங்கன்னா 10 power 3 இருக்கும். 10 power 3 into 10 power minus 19 into 1.6. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 10 power minus 16 வரும். கரெக்டா? இந்த வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 18 into 18 18.4. So you have 529.92 into 10 power minus 16. இது நீங்கள் ஆர்டர் மட்டும் எழுதணும்னா இது 0.5 அந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணும், இல்லை சிக்னிஃபிகண்ட் நோட்டேஷன் எழுதணும். அப்போ நீங்கள் 3 டெசிமல் மாற்றுறீங்க அப்படின்னா 529.92 into 10 power minus 16 இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 3ஆல் நீங்கள் வந்து டிவைட், ஐ மீன் 10 power 3 வந்து நீங்கள் வந்து -3 எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 0.529, ஸோ 3 டெசிமல் நகர்த்தியாச்சு, இன்ட்டு 10 power minus 13 இருக்கும். கரெக்ட்? ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு 10 power minus 13. இல்லை நீங்கள் 0.5னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் இல்லை, 1 to 9குள்ளே நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ நம்ம 5.29 மட்டும் எழுதிக்கலாம். 5.29 into 10 power minus 14 இருக்கும். ஸோ which is approximately equal to 10 power minus 14 meter, which is option 3. ஓகே, அடுத்தது in a Rutherford scattering experiment. ஒரு Rutherford scattering experimentல when a projectile of charge, ஓகே, சார்ஜ் வந்து Z1 சொல்லிட்டாங்க and mass is M1, okay, approaches largest target nucleus. இதோட சார்ஜ் Z2, mass M2. பார்ட்டிகளோட சார்ஜ் வந்து Z1, mass வந்து M1. ஓகே, the distance of closest approach R0 would be, சரி, R0 ஃபார்முலா 1/4 epsilon naught Z1 Z2 by kinetic energy வரும். கரெக்ட்? ஸோ கைனட்டிக் எனர்ஜியில் வந்து நீங்கள் என்ன போடுவீங்க, half m பார்ட்டிகளோடது m1 v ஸ்கொயர் போடுவீங்க. ஸோ distance of closest approach is directly proportional to Z1 Z2 and inversely proportional to m1. inversely proportional to m1 இல்லை, directly மட்டும்தான் இருக்குது. ஸோ this option is not right, this is not right, this is also not right. ஸோ option 2 தான் கரெக்ட். சரியா? அடுத்த கொஷின், இதுவும் distance of closest approach கேட்குறாங்க, kinetic energy கொடுத்துட்டாங்க. distance of closest approach d இல்லை R0 நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம். 1/4 epsilon naught ஆல்ஃபா நியூக்ளியஸ்ன்ட்டாங்க, அதோட மாஸ் சார்ஜ் வந்து 2e, நியூக்ளியஸோடது ZT பை kinetic energy half mv ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ எதுக்கு ப்ரொபோர்ஷனல்னு கேட்குறாங்க, 2ze ஸ்கொயர் பை, இதெல்லாம் ஆக்சுவலி கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்பர்ஸ்லாம், mv ஸ்கொயர் பை epsilon naught. So distance of closest approach is inversely proportional to v square, d is inversely proportional to m, d is directly proportional to zc square. இது எல்லாமே வந்து வருது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து எது வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d is inversely proportional to m.
ஆப்ஷன் 3. சரியா? அடுத்த question. The energy of an electron in an excited hydrogen atom is minus 3.4. எனர்ஜி வந்து மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. இது எந்த எனர்ஜி லெவல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனர்ஜி ஆஃப் எனி nth எனர்ஜி லெவலோட ஃபார்முலா மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர். இப்போ இதுதான் 3.4ன்ட்டாங்க அந்த எனர்ஜி லெவலில் பை n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் போட்டிங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 4 டைம்ஸ். ஸோ n ஸ்கொயர் 4னா என்னோட வேல்யூ வந்து 2. ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்க. L is equal to NH by 2 pi. ஸோ Lோட வேல்யூ வந்து என்னது 2 into H வந்து 6.626 into 10 power minus 34 by 2 into 3.14. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6.626 divided by 3.14. நீங்கள் லாங் டிவிஷன் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்ராக்சிமேட் மெத்தட் இது பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்? 2 பாயிண்ட் சம்திங் வரும். ஏன்னா இது 1/4 தான் இருக்குது, 6 to 6. ஸோ 2 விட கொஞ்சம் அதிகமாக ஜூல் செகண்ட்ஸ். ஆப்ஷன் 3. சரியா? அடுத்த question. Hydrogen atoms are excited from ground state from a principal quantum number 4. The number of spectral lines observed is. Number of spectral lines oda formula n into n minus 1 by 4. So n would be 4 into 4 minus 1 by 2. So 12 by 2 எவ்வளோ வரும்? 6. ஆப்ஷன் 2. ஓகே, சரி அடுத்தது பாருங்கள். ஹைட்ரஜன், டியூட்டீரியம், singly ionized helium 1H1, 1H2, 2He4 plus Li36 plus plus. See, in the addition, adding of removal of electrons லாம் வந்து அதுதான் வந்து will tell you what kind of ion it is. ஸோ நாம் வந்து wavelength போடும்போது we only depend on the atomic number. ஸோ அயனைஸ் ஆச்சு, டபுள் அயனைஸ்ட், அதெல்லாம் doesn't matter. only atomic number matters. okay, Z square R into n வந்து 2 to 1ன்ட்டாங்க. ஸோ இந்த பார்ட் வந்து nf ஸ்கொயர் மைனஸ் 1 by ni ஸ்கொயர் எல்லாத்துக்குமே வந்து 2 to 1 தான். ஸோ இது பிரச்சனை இல்லை, இது கான்ஸ்டன்ட்டு, ஆரும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ லாம்டான்றது இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z ஸ்கொயர் நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேஸில் லாம்டா 1ன்றது 1 by ஹைட்ரஜனோடது வந்து 1. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டான், கரெக்டாக? ஸோ விச் இஸ் 1H1, ஸோ 1 ஸ்கொயர். லாம்டா 2 பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பரும் 1 தான். ஸோ 1 by 1 ஸ்கொயர். அடுத்தது ஹீலியம்க்கு லாம்டா 3 is equal to 1 by 2 ஸ்கொயர் which is 1 by 4. ஓகே, அடுத்தது லாம்டா 4ன்றது 1 by லித்தியமோடது 3, ஸோ 3 ஸ்கொயர் which is 1 by 9. ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா லாம்டா 1ம் லாம்டா 2ம் சேம். அதாவது லாம்டா 1ம் லாம்டா 2 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த லாம்டா 3யை இந்த 1 வந்து நீங்கள் லாம்டா 1ன்னு எழுதுனீங்கன்னா லாம்டா 1 வந்து நீங்கள் 4 டைம்ஸ் லாம்டா 3ன்னு எழுதலாம், 9 டைம்ஸ் லாம்டா 4ன்னு எழுதலாம். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் தம் which is option 3. ஓகே, அடுத்த question. According to Bohr's model, the radius of second orbit of helium atom is. ஆரோட ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் பை z இன்ட்டு r0. r0ஓட வேல்யூ 0.53 ஆம்ஸ்ட்ராங் தெரியும். செகண்ட் ஆர்பிட் ஆஃப் ஹீலியம் சொல்லிட்டாங்க. செகண்ட் ஆர்பிட்னா 2 ஸ்கொயர் பை ஹீலியமோடது வந்து z2 வந்து 2 இன்ட்டு r0 which is r0 வேல்யூ வந்து 0.53 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகிடும்.
R is equal to 0.53 into 2, which is 6, 1.06 Armstrong. Option 2. சரியா? அடுத்த question. What is kinetic energy of an electron in an orbit of radius r in a hydrogen atom? Potential energy வந்து will be -2, or I can say potential energy is to kinetic energy is to total energy ratio வந்து -2 is to 1 is to -2 -1. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அது அப்படியே வந்து நீங்கள் வந்து பை ஹாஃப் போட், அதில் பாதி தான் என்னென்னா கைனட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/4πε0 Q1 Q2/Rன்னு இல்லையா? ஐம் நாட் டேக்கிங் சைன் இன் டு கன்சிடரேஷன். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்கள் என்ன எழுதலாம்னா K Q² ஆர் E²/Rன்னு எழுதலாம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்குன்னா இதில் பாதி, which is K E²/2R, which is option 2. இதே டோட்டல் எனர்ஜி கேட்டிருந்தாங்கன்னா it would be same as potential magnitude போடும்போது கைனட்டிக் மாதிரியே தான் இருக்கும் மேக்னிடியூட் இல்லையா? டெக்னிக்கலி இங்கே சயின்ஸும் வந்திருக்கணும், பட் எடுக்கல, நாட் அ ப்ராப்ளம். அடுத்தது, for an electron moving in nth orbit of hydrogen atom, the angular velocity is proportional to. Angular velocity ஓட ஃபார்முலா வந்து V/R. V is proportional to Z/n. R is proportional to n²/z. So angular velocity வந்து is proportional to Z/n/n²/z. So omega is equal to hydrogen. So Z லாம் 1 தான். So Z²/n³ வரும். Z1 போட்டிங்கன்னா omega is equal to, or it's proportional to, inversely proportional to n³. Option 4. Okay. அடுத்த question. The ratio of energies of hydrogen atom in the first and second excited states is, first excited state na n வந்து 2, -13.6 by electron volt by 2 square. அப்புறம் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, ஸோ E1/E2 is equal to 9/4. ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின் பாருங்க. Electron and hydrogen atom first jumps from third excited state, which means N4லேருந்து N3க்கு ஜம்ப் பண்ணுதான். அப்போ வேவ்லென்த் வந்து λ1ன்ட்டாங்க. ஹைட்ரஜன்னால Z வந்து 1, ஸோ R into 1/3² - 1/4². சிம்பிளிஃபை பண்ணால் 16 - 9, 7R/144. 1/λ2 jumps from second excited state to first excited state. 9 - 4 is 5R/36. So 1/λ1/1/λ2, which is λ2/λ1 will be 7R/144 into 36/5R. 4 times R cancel ஆகிடும், 7/20 வருது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது λ1/λ2, it is 20/7. ஆப்ஷன் 4. ஓகே. டைரக்ட் ஃபார்முலா. சரி, அடுத்தது the longest and shortest wavelength of Lyman series. லாங்கஸ்ட் வேவ்லென்த்ன்றது எங்கே நடக்கும்? இன்ஃபினிட்டியிலேருந்து 1 வரும்போது, கரெக்டா? ஸோ விச் இஸ் லாம்டா மேக்ஸோட ஃபார்முலா வந்து NF²/R. ஸோ 1/1.097 into 10 power minus 7 plus 7. So what is 1 divided by
நிறைய இடத்துல வந்து நம்ம ஆருக்கு வந்து 911 912 911 ஆப்ஷனில் இல்லை. இன்டூ 10 power minus 7. ஸோ 912 ஆம்ஸ்ட்ராங் சாரி 0.9 வரும். ஆம்ஸ்ட்ராங் வருது. ஆப்ஷன் 911 912 இருக்குது. அதே மாதிரி லாம்டா மேக்ஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். NF + 1 the whole square by 2NF + 1 times லாம்டா மேக்ஸிமம் தெரியுமா? ஸோ விச் இஸ் 2 square by 2 + 1 3 times 911. இப்போ 4/3 times 911 இல்லை 912 போட்டிங்கன்னா 3 3s are 9, 0, 4 3s are 12, so 4 4s are 16, 1216 or 1215. ஆப்ஷன் வந்து அவங்க லாங்கஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2. ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். The wave number of a photon in the bracket series of hydrogen atom is 1/λ. wave number 9r/400. What is quantum number of the electron for that has transisted from the orbit? எந்த ஆர்பிட்லேருந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1/λ ஃபார்முலா வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ R into 1/Lyman பால்மர் பேஷன் bracket வந்து 4. R கேன்சல் பண்ணிடலாம். n² - 16/4n² is equal to 9/400. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36. ஓகே, எவ்வளோ வரும்? ஸோ சிம்பிளிஃபை, இது கூட நீங்கள் 100 போட்டுக்கலாம். 100n² - 1600 is equal to 9n². 81n² is equal to 1600. So n² is equal to 1600/81. So n is equal to 40/9. ஏதோ மிஸ்டேக்காக இருக்கீங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன எல்சிஎம் மிஸ்டேக்கு. n² - 16/16n². 4n² போட்டனால தான் வரல. 100, இது 4. ஸோ 100n² - 1600 is equal to 36n². ஸோ இந்த சைடு கொண்டு வரும்போது 64n² is equal to 1600 வரும். ஸோ n² is equal to 1600/64
this is 16 table 100 by 4, so ns will be 10 by 4, correct? So 10 by 2, n will be 5. Option வந்து 1ங்க. Okay, அடுத்த question. The electron in hydrogen atom jumps from third state to first state. Work function 5.1 electron volt னு கொடுத்துட்டாங்க. Stopping potential கேட்குறாங்க. Okay, so EV0 is equal to energy of photon minus work function போடுவோம். Energy of photon கண்டுபிடிக்க நீங்கள் டைரெக்டாக இங்கே R into 1 by 1 square minus 1 by 3 square போட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 10⁻7 வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் 13.6 வச்சுக்கலாம். 13.6 into 4 minus 1 by 4, which is 13.6 by 4 into 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3.4 வரும்னு நினைக்கிறேன். 13.6 by 4 into 3 பண்ணால் 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அது 3யா? 3னா எவ்வளோமா வரும்? 9 minus 1 by 9, அப்போ 13.6 into 8 by 9 வரும். ஒன் நாட் 8.8 by 9 டிவைட் பண்ணால் 12.08, ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 12 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை 12.1ன்னு எடுத்துக்கோங்க. 0.88 பார் போயிட்டே இருக்குது. அப்போது EV0 is equal to 12.1 electron volt minus 5.1 electron volt போடுவீங்க. EV0 is equal to 7 electron volt வரும். எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடுச்சுன்னா V0 வந்து 7 volt. ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். சூஸ் the spectral line resulting from transition n is equal to 2 to 1 in atoms given below. The shortest wavelength will be shortest whose z value is greater. Z greater na lambda shorter. So z value பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு 1, டியூட்டீரியமுக்கு 1, சிங்லி அயனைஸ்ட் ஹீலியமுக்கு 1, லித்தியமுக்கு வந்து 3. ஸோ இதுக்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஸோ டபுள்யூ அயனைஸ்ட் லித்தியம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஆஸ் பெர் போர் மாடல் the minimum energy required to remove the electron from the ground state of a doubly ionized lithium ion Z வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. remove an electron ionization energy minus 13.6 electron volt by lithiumக்கு வந்து 3 square, கரெக்டா? ஸோ எவ்வளோ வரும்? minus 13.6 electron volt by 9. So energy of the electron in that state is minus 1.51 electron volt வரும். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா அதோட எனர்ஜி நீங்கள் டோட்டலாக 0 ஆக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுன்னா ப்ளஸ் 1.151 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா தான் அதோட டோட்டல் எனர்ஜி 0 ஆகி அது அயனைஸ் ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் இட் வுட் கோ டு இன்ஃபைனைட் எனர்ஜி லெவல். ஸோ ஆப்ஷன் வந்து 1. The ionization potential of an hydrogen atom is அதான் பார்த்தோம் minus 13.6. ஓகே, அடுத்தது what happens whenever a hydrogen atom emits a photon in the Balmer series. சரி, Balmer series-ன்றது n is equal to 2, கரெக்டா?
ஒரு பால்மர் சீரீஸ்லேருந்து ஒரு ஃபோட்டான் எமிட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஃபோட்டான் எங்கே எமிட் பண்ணால் இட் ஹாஸ் டு கம் டு லைமன் சீரீஸ். பால்மர் சீரீஸில் ஒன்று எமிட் பண்ணுச்சுன்னா லைமன் சீரீஸில் இன்னொன்று, பிகாஸ் இட் ஷுட் கம் ஃப்ரம் செகண்ட் டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, விச் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்தது பாருங்கள், ஆர்பிட்டால் ஆக்சிலரேஷன். உங்களுக்கு தெரியும் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்பீட் தான் இருக்கும், அது பேர் ஆர்பிட்டால் ஸ்பீடு. இந்த ஆர்பிட்டால் ஸ்பீடுன்றதோட ஃபார்முலா வந்து நம்ம சொன்னோம், என்னது z/n × c/137. பட் இதுக்கு முன்னாடி வேறு ஃபார்ம் இருக்குது இல்லையா? ஸோ நவ் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஆர்பிட்டால் ஆக்சிலரேஷன், இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ உங்களுக்கு ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா தெரியும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். So the formula for centripetal acceleration is AC is equal to v square by r போடலாம், இல்லை நீங்கள் r omega square போடலாம். So v square by r is the easiest one. So v ஓட ஃபார்முலா என்ன வரும்? c/137 அப்படின்னு சொன்னது வந்து ஃபார்முலா தட் இஸ் பீன் ரெடியூஸ்ட். ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கும், கரெக்டாக? ஆக்சுவலான ஃபார்முலா என்னென்னா, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்க்கு n² h² ε0/πm zt². அண்ட் வெலாசிட்டியோட ஆக்சுவல் ஃபார்முலா வந்து ze²/2 ε0 ஸோ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது v²/r இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ε0² n² h² ஆகிடும். r நான் ரெசிப்ரோக்கல் இப்படியே போட்டுடுறேன், πm z e² by n² h² ε0. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்? You can simplify and write the answer. Okay, so if you simplify, option is going to be something like this: n² h² by 4π² m² r³. அவங்க ஆக்சுவலி r வச்சு அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆரை வந்து சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, அதனால தான் நமக்கு அந்த ஃபார்ம் வரலை. ஆர் வந்து அப்படியே ஆர்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து v²க்கும் ஆருக்கும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா r³ ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? v² மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? z² e⁴ by 4 ε0 n² h². இதை நீங்கள் v² நீங்கள் என்ன எழுதலாம்னா, இந்த n² h² ε0 by πm z இருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன எழுதலாம்? ஆறுன்னு எழுதலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் ப்ராபப்ளி டு த ஃபர்ஸ்ட் ஃபார்ம், n² h² by 4π² m² r³. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த v² வந்து நீங்கள் இன்னும் ஒரு r² வர மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அண்ட் யூ நோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ் ஆஃப் எனி nth ஆர்பிட். ஸோ ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் மாதிரி எழுதுங்க. ஓகே, அடுத்தது
given the value of Rydberg's constant is 10 power 7, wave number for the last line of Balmer na infinity இருந்து 2 வரதுக்கு. So wave number into 1 by lambda, which is nu bar, which is r into 1 by 2 square minus 1 by infinite square. So அப்போ 1 by lambda போட்டிங்கன்னா r வந்து 10 power 7 எடுத்துக்க சொல்கிறாங்க into 1 by 4 இருக்கும் because 1 by infinity becomes 0. So 1 by lambda is your wave number 0.25 into 10 power 7. Option 2. சரியா? அடுத்த question. See இந்த மாதிரி questions நீங்கள் expect பண்ணலாம். இது kind of ஒரு important model. Okay. This is kind of important. பார்த்துக்கோங்க. Energy levels A, B, C of a certain atom correspond to increasing values of energy if EC is greater than EB, that is greater than EA. And அவங்களோட corresponding wavelengths என்ன கொடுத்துட்டாங்க? C ஓடுது lambda 3, B ஓடுது lambda 2, A ஓடுது lambda 1. C to B க்கு ஒரு transition நடக்குதான். So which I can write it as EC minus EB, which is going to be அதோட wavelength என்ன கொடுத்துட்டாங்க? lambda 1. இதோட wavelength இல்ல, so this is 1 by lambda 1. Okay. அடுத்தது EB minus EA 1 by lambda 2. EC minus EA வந்து 1 by lambda 3. இது equation 1, இது equation 2, இது equation 3. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எலிமினேட் பண்ணுங்கள். EC minus EB is equal to 1 by lambda 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். EB minus EA is equal to 1 by lambda 2. இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ EC minus EA will be 1 by lambda 1 plus 1 by lambda 2. ஸோ பேசிக்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஈக்குவேஷனையும். இது ஈக்குவேஷன் 4னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 4யும் 3யும் கம்பேர் பண்ணிங்கன்னா lambda 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால ஐ கேன் ஈக்குவேட் 1 by lambda 1 plus 1 by lambda 2 is equal to 1 by lambda 3ன்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து lambda 3ன்றது lambda 1 lambda 2 by lambda 1 plus lambda 2ன்னு வந்துடும். ஓகே. ஸோ இந்த நம்ம EA minus EB பண்ணியிருக்கிறதுலாம் வந்து difference in energies, which is option 2. ஓகே, வெரி குட். அடுத்த கொஷின் போடலாம். இன்னும் ஒரு ஹார்ட்லி 5-6 கொஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற சாப்டர். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஓகே. According to Bohr's theory, the momentum of an electron revolving in second orbit of hydrogen is, okay, so n வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. angular momentum formula வந்து nh by 2 pi, so which is 2 into 6.62 6 into 10 power minus 34 by 2 into 3.14. உங்களுக்கு வேல்யூவே இல்லையா, டைரெக்டாக n மட்டும் போட்டால் போதும். 2h by 2 pi போட்டிங்கன்னா h by pi. வேல்யூ கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 3. சரியா? அடுத்த கொஷின் பாருங்க. Calculate the highest frequency of emitted photon in the Paschen series of spectral lines. Highest emitted frequencyனா இன்ஃபினிட்டியிலிருந்து ஃபஸ்ட்டு லைமன், அப்புறம் பால்மர், அப்புறம் பேஷன் 3க்கு வரணும். கரெக்டாக? ஸோ ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. எனர்ஜியோட ஃபார்முலா வந்து 13.6 electron volt இல்லையா, by 9 வரும். எனர்ஜி நம்ம என்னென்னு எழுதலாம், h நியூன்னு எழுதலாம். இந்த 9 எப்படி இருந்ததுன்னா 3 ஸ்கொயர். ஸோ ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். -6 into 10 power minus 34.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 13.6 into 1.6 multiply பண்ணா close to 21.76 minus 19 by 9 6 54 minus 34. So simplify பண்ணா இது ரெண்டையும் 0.366 வருது into 10 power 34ல 19 போயிடுச்சுனா எவ்வளோமா? 10 power plus 15 ஆயிடும். So which you can actually write it as 3.667 எழுதிக்கலாம் into 10 power 14 hertz, which is option 1. சரியா? அடுத்த question போலாம். Which of the following transition gives photons with maximum energy? இது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் பண்ணோம்ல, எல்லா டிரான்சிஸ்டேஷனை விடையும் 2லேருந்து 1க்கு வரது தான் வந்து ஹையஸ்ட் ஆர் மேக்ஸிமம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் டிரான்சிஷன். ஸோ 2 to 1 தான் ஆன்சர். இது நீங்கள் போடவே வேணாம். ஓகே, ஐ திங்க் இந்த கொஷின் பண்ணியாச்சு இல்லையா? ஹைட்ரஜன்ஸ் தட் ஆர் எக்ஸைட்டட் ஃப்ரம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டடோட ஃபார்முலா n into n minus 1/2 6 வரும். n வந்து 4 கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது the radius of a hydrogen atom in its ground state is r0 0.53 Armstrong தான் 5.3 into 10 power minus 11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. after collision its radius is found to be r வந்து 21.2 into 10 power minus 11 கொடுத்துருக்காங்க. principal quantum number கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு radius of nth orbitோட ஃபார்முலா தெரியும், n square by z into r0 ன்னு. ஸோ 21.2 into 10 power minus 11 is equal to n ஸ்கொயர் தெரியாது, ஹைட்ரஜன்ன்றனால 1, 5.3 into 10 power minus 11 போடுங்க, கேன்சல் பண்ணுங்க 4 டைம்ஸு. ஸோ அப்போ n ஸ்கொயர் வந்து 4னா என்னோட வேல்யூ வந்து 2. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லாம் டெசிமலில் வராதுமா, அதனால பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் பண்ணும்போது. ஓகே, n is 2. அடுத்த கொஷின், what is when an electron in hydrogen atom is excited from its 4th to 5th stationary orbit, change in angular momentum is? சரி, 4th orbitல வந்து angular momentum வந்து 4h/2π வரும், 5thல வந்து 5h/2π வரும். del L வந்து L2 minus L1 போட்டிங்கன்னா h/2π நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம், which is 5 minus 4. அப்போ h/2π வரும். ஹெச்சோட வேல்யூ வந்து 6.6 into 10 power minus 34 by 2 into 3.14 இல்லையா? divided by 2 into 3.14. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.3 by 3.14 க்ளோஸ் டு 1ங்க. 1 எக்ஸாக்டாக வராது, ஏன்னா இதுவும் 3 இதுவும் 3. ஸோ 1 பாயிண்டில் ஏதாவது ஆன்சர் இருந்தால் தான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 1.05 into 10 power minus 34. ஓகே, அடுத்தது Bohr's model of hydrogen atom, the ratio of periods of revolution of time period of revolution கேட்குறாங்க. டைம் பீரியட் ஆஃப் ஃபார்முலா வந்து 2π/ஒமேகா. ஒமேகாவை வந்து நம்ம v/rன்னு எழுதலாம். v is proportional to z/n, r is proportional to n square by z. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2πrக்கு வந்து n square by z by ப்ரொப்போர்ஷனாலிட்டி போட்டுக்கலாம், vக்கு வந்து z/n. ஸோ டைம் பீரியட் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு n3/z ஸ்கொயர். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொன்னனால z வந்து ரெண்டுலேயும் 1 தான். இப்போ n2க்கும் n1க்கும் கேட்குறாங்க. Eight is to 1. So option 3. Okay. So questions முடிஞ்சிடுச்சு. இந்த சாப்டர்லேருந்து என்ன questions வரலாம்? இது வந்து மஸ்ட் ட்ரை சாப்டர். இதில் வந்து questions நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வரலாம், பட் குவைட் ரேர்.
velocity of nth orbit, radius of nth orbit, Bohr's postulates. இதிலிருந்து questions வரலாம். அடுத்தது energy of revolving electron. இந்த potential energy, kinetic energy, total energy பார்ட்லேருந்து questions வரலாம். Fourth, hydrogen spectrum. இந்த லைமன் சீரீஸ், பால்மர் அதிலிருந்து. அந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்லேருந்து வரலாம். எக்ஸ்ரேஸ்லேருந்து வரது ரொம்ப ரேர் சின்ஸ் இட் இஸ் டிலீட்டட் ஃப்ரம் என்சிஆர்டி. ஆனால் எக்ஸ்ரேஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லைங்க. முன்னாடி எக்ஸ்ரேஸ் கொஷின்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் திஸ் என்டிஏ சிலபஸ் ரிவைசல் ஜாஸ்தி வரதில்லை. ஸோ ஆன் அ சேஃபர் சைட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ லுக் அதை மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். பட் மோஸ்ட்டாக இதுதான் வந்து காமன் டாபிக்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, பை.